Good afternoon, children. Good afternoon, sir. Good afternoon. Sir. Good afternoon. My unit 2 எடுத்துக்கோங்க. Accounts of not for profit organization. Okay. Unit 2 Accounts of not for profit organization. எடுத்துக்கீங்களா? இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ற மோட்டோவா இருக்காது அவங்களுக்கு. சரியா? இப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் சர்வீஸ் டு த பப்ளிக். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, ஃபுட்பால் கிளப்பு, அப்புறம் இந்த மகளிர் மன்றம், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், லைப்ரரிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுன்ற ஒரு மோட்டோவே இருக்காது. சரியா? அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா giving service to the public. So some organizations established for the purpose of rendering service to the public with any profit motive. Okay, so they may be created for the promotion of art, culture, education, sports. So these organizations are called not for profit organization. So இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்றோம்னா இதுதான் ப்ராஃபிட் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இதில் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், இந்த அனாத ஆசிரமம் சொல்கிறோம்ல அதெல்லாம், அது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், கல்ச்சுரல் சொசைட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், ரெக்ரேஷன் கிளப்பு, பொழுதுபோக்காக ஏற்படுத்தக்கூடிய கிளப்பு, ஹாஸ்பிட்டல்ஸ், லைப்ரரி அண்ட் லிட்ரரி association are some of the examples of not-for-profit organization. So they are also called non-profit organization or non-trading concern. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வியாபாரம்லாம் கிடையாது. ஓகே, சிம்பிளி they'll give service to the public. ஓகே, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதோ இல்லை ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. பட் ஃபண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தே ரைஸ் ஃபண்ட்ஸ் த்ரூ டொனேஷன், கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் தேர் மெம்பர்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்லாம் எக்கச்சக்கமாக வரும். ஸோ அப்போ அது எக்கச்சக்கமாக வருது அப்படின்னா அதை கரெக்டாக கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்த்தா தான் கரெக்டாக போகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இஷ்டத்துக்கு எல்லாரும் அவங்க பணம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து இதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதில் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் அங்கே மெயின்டைன் பண்ண போகிறோன்றதை பற்றி தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ இந்த ஆர்கனைசேஷன்லாம் சொல்லியிருந்தேன்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டொனேஷன் கிடைக்கும், அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து மானியம் கிடைக்கும், அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் த மெம்பர்ஸ் அண்ட் ஸோ ஆன். மெம்பர்ஸ்லேருந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கிரிக்கெட் கிளப்ல சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் மந்த்லி ஏதோ ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் என்ன சொல்றோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். ஸோ தீஸ் கன்சர்ன்ஸ் மஸ்ட் மெயின்டைன் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். தே மஸ்ட் account for all cash receipts and cash payment the end of each accounting year. They must also prepare final account to ascertain the surplus or deficit and financial position. So இப்போ இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஷ் அந்த பர்டிகுலர் இயர்ல எவ்வளோ ரிசீவ் பண்றாங்க, எவ்வளோ பேமெண்ட் வந்து கேஷாக பே பண்றாங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, எவ்வளோ போதுமான அளவுக்கு சர்ப்ளஸான ஃபண்டு பிஸ்னஸ் இது அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கா, இல்ல பற்றாக்குறையா டெபிசிட்டா இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம். டெபிசிட்னா பற்றாக்குறை. ஓகே, அப்புறம் அண்ட் ஆல்சோ நோயிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல எவ்வளோ அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இப்போ அடுத்தது
features of not for profit organization. So இதோட features வந்து பாத்தீங்கன்னா already I told you without any profit motive. இவங்களுக்கு வந்து அந்த லாபம் சம்பாதிக்கிற அந்த ஒரு நோக்கமே கிடையாது. Public. Okay. Generally, they do not undertake business or trading activities. இங்க வந்து business or trading சம்பந்தமான எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இங்க இருக்காது. The main sources of income include subscription from members, donations, grant aid and legacies. Okay. இதுதான் இவங்களுடைய main sources. At the end of the accounting period, the following accounts are prepared by not for profit organization. இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரேடிங் கன்சர்ன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஜேர்னல் போடுவோம், லெட்ஜர் போடுவோம், அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம், அப்புறமா ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இங்கெல்லாம் அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இங்கே வந்து நான் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அதனால இங்கே வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் வந்து எவ்வளோ கேஷ் இந்த பர்டிகுலர் இயரில் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ கேஷ் பேமெண்ட் ஆயிருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அக்கௌண்ட் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அங்கே ட்ரேடிங் கன்சர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு போடுவோம். எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்றதை அஸ்டைன் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எதுக்காக போடுறோம்னா எவ்வளோ சர்ப்ளஸ் இருக்கு, எவ்வளோ டெபிசிட், ஸோ எவ்வளோ கேஷ் சர்ப்ளஸாக இருக்குது இல்லை கேஷ் வந்து பற்றாக்குறையாக இருக்குன்றதை அசைன் பண்ணுறதுக்கு இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம போடுறோம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட். ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி எவ்வளோ ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேலன்ஸ் ஷீட் போடுவோம். ஓகே. அடுத்தது இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ரொம்ப வெரி வெரி ஈஸி. ஓகேவா? எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் அதை அப்படியே ரிசிப்ட் சைடில் போடணும். எவ்வளோ கேஷ் பேமெண்ட் ஆயிருக்கோ அது பேமெண்ட் சைடில் போட்டு எவ்வளோ அவைலபிள் கேஷ் டியூரிங் பர்டிகுலர் இயரில் எவ்வளோ கேஷ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான். சரியா? Receipts and payment account is the summary of cash and bank transaction of not-for-profit organization prepared at the end of each financial year. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயர்லையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எவ்வளோ கேஷ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸோடைய எல்லா கேஷ் ரிசிப்ட்ஸும் கேஷ் பேமெண்ட்டும் வில் பி ரெக்கார்டட் இன் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ இட் இஸ் எ ரியல் அக்கௌண்ட் நேச்சர். ரியல் அக்கௌண்ட்னா தட் இஸ் அசட் அக்கௌண்ட்ஸ். ஸோ அசட் அக்கௌண்ட்னா வாட் இஸ் த கோல்டன் ரூல்ஸ் ஃபார் தட்? வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கம்ஸ் இன் கிரெடிட், வாட் கோஸ் அவுட். ஸோ டெபிட் சைடில் நம்ம நீங்கள் என்னென்ன ரிசீவ் பண்ணுறீங்களோ கேஷாக ரிசீவ் பண்ணுறோமோ தட் வில் பி ரெக்கார்டட் இன் த டெபிட் சைட். அண்ட் கேஷ் வாட் கோஸ் அவுட் இதெல்லாம் வெளில போதும், கேஷ் வெளில போகிறத வந்து கிரெடிட் பண்ணிடும். ஒன்லி கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். Okay, receipts and payment accounts begins with the opening balance of cash and bank and ends with the closing balance of cash and bank. So இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங்கில் எவ்வளோ கேஷ் பேலன்ஸும் கேஷ் பேங்க் பேலன்ஸும் எவ்வளோ இருக்குன்றதை வச்சு தான் கணக்கை ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை வச்சு கணக்கு முடிப்போம். ஓகே. Then all cash receipts are recorded are shown on the debit side. All cash payment are shown on the credit side of this account. Okay. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லெட்ஜர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போ அதில் டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசிப்ட். ஸோ என்னென்ன கேஷ் ரிசீவ் பண்ணுறோமோ அது எல்லாமே வில் பி ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைடு. அதே மாதிரி எவ்வளோ கேஷ் பேமெண்ட் பண்ணுறோமோ தட் வில் பி ரெக்கார்டட் இன் த credit side. Okay. Next, all cash receipts and cash payments whether of capital or revenue nature will be recorded in the receipts and payment account. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கலாம், இல்ல கேபிட்டல் ரெவென்யூவா இருக்கலாம், இல்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கலாம்.
ஓகே, இல்லை ரெவென்யூ இன்கமாக இருக்கலாம். ஸோ இதில் எதுவாக இருந்தாலும் சரி that will be recorded. Then next important point, they may relate to the current year or the previous year of the subsequent years. It means that irrespective of the periods for which the amount is received or paid, it is recorded if cash is received or paid during the year. ஸோ இப்போ ஒரு கேஷ் ரிசீவ் பண்ணாலும் சரி இல்லை பேமெண்ட் பண்ணாலும் சரி, அது லாஸ்ட் இயர் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை லாஸ்ட் இயர் வர வேண்டிய இன்கமாக இருக்கலாம், இல்லை கரண்ட் இயர் வர வேண்டிய இன்கமாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான பேமெண்ட்டாக இருக்கலாம். புரியுதா? எதை ரிசீவ் பண்ணாலும் தட் வி ஹாவ் டு ஷோ இன் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இல்லை ஒன்லி த நான் கேஷ் ஐட்டம்ஸ் வில் நாட் கம் இன் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். எதெல்லாம் நான் கேஷ் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்ரூட் இன்கம். அதாவது ஏன் இதெல்லாம் இதில் அந்த நான் கேஷ் ஐட்டத்தில் வந்து ஏன் காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கேஷ் வெளிலையும் போகாது உள்ளேயும் வராது. இப்போ ஒரு அசட்டில் நம்ம வந்து ஒரு டெப்ரிசியேஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாக தான் அதை டிடெக்ட் பண்ணிக்கிறோமே தவிர எந்த அமௌண்ட்டும் கேஷ் வந்து வெளிலையும் போகல உள்ளேயும் வரல. சரியா? அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே யாருக்காவது வேஜஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேஜஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேமெண்ட்டில் காமிச்சிருவோம். அந்த வேஜஸ் கொடுக்காம அப்படியே ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்துச்சுன்னா அப்போ கேஷ் வெளில போகல. அப்போ வெளில போகாத ஐட்டத்தை இட் வில் நாட் ஷோன் இன் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஓகே, இப்போ ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், record the opening balance of cash in hand and favorable bank balance on the debit side of receipts and payment account. ஸோ அப்போ கொஷினில் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, கொஷினில் வந்து நமக்கு ஃபேவரபுளாக கேஷ் பேலன்ஸும் பேங்க் பேலன்ஸும் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இமேம்ஸ்களுடைய அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அக்கௌண்ட் அந்த இமேம்ஸ்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் ரிசிப்ஷன் பேமெண்ட்டில் போடுறீங்கன்னா அப்போ கேஷ் பேலன்ஸும் பேங்க் பேலன்ஸும் பார்க்கணும் ஃபேவரபுளாக இருக்கா. அப்படின்னு ஃபேவரபுளாக என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் அதாவது மைனஸில் இல்லாமல் பணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகே, இஃப் தெர் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இட் மஸ்ட் பி ரெக்கார்டட் ஆன் த கிரெடிட் சைட். இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேங்க்ல நம்மளுடைய பணம் இல்லாமல் பேங்க்குடைய பணம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தட் வில் பி ரிட்டர்ன் லேட்டர். நம்ம அப்புறமா அந்த பணத்தை செட்டில் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ அந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து கிரெடிட் சைடில் போட்டுருணும். அடுத்தது ஆக்சுவல் cash receipts during the year are recorded on the debit side and actual cash payment during year are recorded on the credit side. ரொம்ப வெரி ஈஸி இது. நீங்கள் வெறும் கேஷ் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெபிட் சைடில் போடு, கேஷ் பேமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா கிரெடிட் சைடில் போடணும், அவ்வளோதான். ஓகே, while recording the cash receipts and payment no distinction needs to be made between the revenue and capital item. நீங்கள் வந்து ரெவென்யூவா கேபிட்டல்ன்றது இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. கேபிட்டல் ரிசீவ் பண்ணாலும் சரி, இல்லை ரெவென்யூ ரிசீவ் பண்ணாலும் சரி, இல்லை கேபிட்டல் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரெவென்யூ பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, தட் வில் பி ரெக்கார்டட் இன் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். நீங்கள் எதுவும் வேறுபாடு இல்லை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிமிலர்லி நோ டிஸ்டிங்ஷன் நீட்ஸ் டு பி மேட் வெதர் த அமௌண்ட் இஸ் ரிசீவ்ட் ஆர் பேட் ரிலேட்ஸ் டு த கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் ஆர் ஃபியூச்சர் இயர். ஸோ கரண்ட் இயர் தான் இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் இயர் தான் இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் பீரியடாக இருக்கலாம். எந்த பீரியடாக இருந்தாலும் that will be recorded. Okay, next இப்போ after completing recorded of all the transaction in not for profit organization, then we have to balance the receipts and payment account. அந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் பண்ணி எவ்வளோ பேலன்ஸ் கேஷ் அவைலபிள் டியூரிங் த இயர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும், அஸ்டைன் பண்ணணும். சரியா? ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இஃப் த டோட்டல் ஆஃப் த டெபிட் சைட் இஸ் மோர் தென் த கிரெடிட் சைட் த பேலன்சிங் ஃபிகர் வில் அப்பியர் ஆன் த கிரெடிட் சைட். இட் ரெப்ரசன்ட் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் ஆர் பேங்க். இப்போ டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது, அதாவது கேஷ் ரிசிப்ட் சைடில் அதிகமாக இருக்குது, பேமெண்ட் சைடில் கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணணும், the balance figure will appear on the credit side. credit sideல
எவ்வளோ க்ளோஸ் பேலன்ஸ் கேஷ், எவ்வளோ பேங்க் அப்படின்றத காமிக்கணும். இப்போ அதே கிரெடிட் சைடில் அதிகமாக இருந்துட்டு டெபிட் சைடில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு காமிக்கணும். அவ்வளோதான். ஓகே, now we'll see the format. பேஜ் நம்பர் 42ல பாருங்க, ஃபார்மேட்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் then you have to write, இது வந்து டபுள் சைடுல போடணும். ஃபர்ஸ்ட் வந்து you have to write the heading in the books of போட்டுட்டு டெபிட் கிரெடிட் மார்க் பண்ணிட்டு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ஃபார் த இயர் எண்டிங் 31st மார்ச் இயர் போட்டுருணும். சரியா? டெபிட் சைடில் ஃபுல்லாக ரிசிப்ட்ஸ்ன்னு போட்டு 2 காலம் யூஸ் பண்ணிக்கணும், அமௌண்ட் காலம். அதே மாதிரி கிரெடிட் சைடில் பேமெண்ட்னு போட்டு 2 காலம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் நமக்கு என்ன பண்ணோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க், எது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் வந்து டெபிட் சைடில் போடணும். அதுவும் ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் தான் டெபிட் சைடில் போடணும். அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் சைடில் போடணும். அவ்வளோதான். சரியா? இப்போ நீங்கள் இந்த ரெவன்யூ ரிசிப்ட்ஸ், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்லாம் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இந்த ரெவன்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட்ல நீங்கள் போட்டு எதுவும் இது ரெவன்யூவா இதில் போடலாமா அப்படிலாம் கிடையாது. கேஷ் ரிசிப்ட்ஸ் எது நடந்தாலும் தட் வில் பி டெபிட்டட் அண்ட் கேஷ் பேமெண்ட் எது நடந்தாலும் தட் வில் பி கிரெடிட்டட். அப்புறம் ஃபைனலாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, இதில் ஒரே ஒரு ஐட்டம்ஸ் மட்டும் இதில் கொண்டு வரக்கூடாது. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேஷ் ஐட்டம்ஸ். எது? நான் கேஷ் ஐட்டம் வில் நாட் கம் இன் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஓகே, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். From the following particulars of Tamil Nadu Educational Society, prepare receipts and payment account for the year ended 31st March 2018 கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த ஒரு எஜுகேஷன் சொசைட்டியோடைய பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தென் we have to prepare the receipts and payment account. ஓகே, இப்போ என்னென்ன பர்டிகுலர்ஸில் கொடுத்துருக்காங்கன்றத we'll see now. Opening cash balance as on 1/4/2018 எவ்வளோ? 18,000 இருக்கு. Then rent paid 6,000, scholarship given 15,200, entrance fees received 18,500, building purchased 2,10,000, staff salary subscription received 2,65,000. So these are the particulars is given. We need to calculate, we need to ascertain the closing balance of cash or bank overdraft. இதுதான் நம்ம calculate பண்ண போறோம். Okay, so first we'll write the heading in the books of Tamil Nadu Educational Society. Debit credit போட்டு receipts and payment account for the year ended 31st March 2019 இதெல்லாம் அங்க கொஸ்டின்லயே இருக்கு, எழுதியாச்சு. இப்போ receipts பேமெண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் முதல்ல ஃபேவரபிள் பேலன்ஸ் கேஷ் பேங்க் அந்த தமிழ்நாடு எஜுகேஷன் சொசைட்டியில் அவைலபிளாக இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஐடென்டிஃபை. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/4/2018 18,000 கொடுத்துருக்கு. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் கேஷ் இருக்கு. ஸோ அப்போ அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் போடணும். ரிசிப்ட் சைடில் என்னன்னு போடணும்னா டு பேலன்ஸ் B/D கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 18,000 காமிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பெய்டு. ஸோ ஒரு பேமெண்ட் நடந்திருக்கு, ரெண்ட்டே பே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அது எந்த சைடில் வரும்? ரிசிப்ட் சைடில் போடக்கூடாது, பேமெண்ட் சைடில் எழுதும்போது பை ரெண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு 6,000. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் கிவன். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு எஜுகேஷன் சொசைட்டில இருந்து. ஸோ அப்போ இங்கே ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்ததுனால அது பேமெண்ட் சைடில் காமிக்கணும். எவ்வளோ? 15,200. அப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு. ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு எஜுகேஷன் சொசைட்டில இருந்து என்ட்ரன்ஸ் ஃபீ கலெக்ட் பண்ணதில் ரிசீவ் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,500 அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது எங்கள் சைடில் காமிப்போம்? ரிசிப்ட்ஸில் காமிக்கணும். சரியா? அடுத்தது பில்டிங் பர்ச்சேஸ்ட் 2,10,000. அதுக்கப்புறம் அந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,10,000க்கு ஒரு பில்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து பேமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ பேமெண்ட் சைடில் போட்டுருணும். அடுத்தது ஸ்டாஃப் சேலரி 55,000. அந்த இயரில் ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு 55,000 சேலரி வந்து பேமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது பேமெண்ட் சைடில் போடணும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 2,65,000. 2,65,000 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணுங்க. மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ரிசீவ் பண்ண இது அமௌண்ட் இது. ஓகே, அப்போ இது ரிசிப்ட் சைடில் போடணும். இப்போ எல்லாமே கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸில் கொடுத்துருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ணணும்.
பேலன்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டெபிட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அப்புறம் கிரெடிட் சைடில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பார்த்துட்டு எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் அதிகமாக இருக்கு, ஓகே, கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்கு. அப்போது கட்டாயமா அப்போ ஃபேவரபிள் பேலன்ஸாக அந்த தமிழ்நாடு எஜுகேஷன் சொசைட்டியில் இருக்கும். ஓகே, அது எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,300. ஓகே, ஸோ அதே மாதிரி ரிமைனிங் சம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 46. The items peculiar to not for profit organization. ஒரு சில ஐட்டம்ஸ் இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் ஒரு சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னன்றதை வில் சீனும். ஓகே, முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட். அது ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த எதுவானாலும் இருக்கலாம். தமிழில் வந்து சந்தாமணின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் யூஸ்வலி கலெக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பீரியாடிக்லி ஃப்ரம் த மெம்பர்ஸ். ஸோ அது வந்து ஒரு சில வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. மந்த்லி கலெக்ட் பண்ணிப்பாங்க, இல்லை குவார்டர்லியில் கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஆஃப் இயர்லி ஆர் ஏர்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் ஏ ரெவென்யூ ரிசிப்டாக கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடியதுனால இந்த ரெவென்யூவில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ அந்த சாதாரண ஒரு மன்றம் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருக்கலாம். ஸோ அங்கே வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ ஃபண்ட் அதிகமாக இருக்கனால என்ன பண்ணலாம், வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த கேஷ் நம்ம அப்படியே வச்சிருக்கனால வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, வில் பி கெட்டிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அடிக்கடி நமக்கு கிடைக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ ஏ ரெவென்யூ ரெசிப்ட். ஓகே, நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஓல்டு ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவிஞ்சிரும். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதுலேருந்து வரக்கூடிய கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரெசிப்ட் தான். ஏன்னா அடிக்கடி நம்ம இது பண்ணிகிட்டே இருப்போம், சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் அதில். ஓகே, அடுத்தது சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். அந்த ஒரு இதில் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ்லாம் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவ்வளோ வரும், 50-100 ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம், அதெல்லாம் சேர்ந்துச்சுனாலும் அதையும் சேல்ஸ் பண்ணலாம். இது ஒரு ரொட்டீன் ஒர்க் தான். அடிக்கடி மந்த்லி சேல்ஸ் பண்ணலாம், இல்லை 10 days ஒன்ஸ் நிறைய சேர்ந்துச்சுன்னா அதை சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இட் இஸ் ஆல்சோ ரெவென்யூ. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் ரெவென்யூன்னு சொல்கிறோம் அப்படின்றது. அடுத்தது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. இந்த லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அந்த கிளப்லேயோ இல்லை அந்த ரெக்ரேஷன் கிளப்லேயோ இல்லை ஸ்போர்ட்ஸ் கிளப்லேயோ இல்லை அந்த சேரிட்டபிள் இந்த ட்ரஸ்ட்லேயோ இல்லை சேர்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு வந்து அந்த மெம்பர்ஸ்லேருந்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்லுன்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. இது வந்து அடிக்கடிக்கு வாங்க மாட்டாங்க, ஒரு முறை தான் வாங்குவோம். ஸோ அதனால இது வந்து ரெவென்யூவில் வராது, கேபிட்டல் ரெசிப்ட். ஓகே, அடுத்தது லெகசி. லெகசின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கிஃப்ட் யார் கொடுக்குறா அப்படின்னா நல்ல ஒரு வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க, வெல்தி பீப்புள் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே இந்த மன்றத்துக்கு எழுதி வச்சிருவாங்க, இல்லை அந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு எழுதி வச்சிருவாங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ கேபிட்டல் ரெசிப்ட். தென் அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ. ஓகே, ஸோ இந்த அட்மிஷன் ஃபீ என்ட்ரன்ஸ் ஃபீல வந்து பார்த்தீங்கன்னா அது அடிக்கடி நடக்கும். ஸோ அது ரெவென்யூவை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்புறம் கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அதர் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா the not for profit organization may receive different forms of grant from government and other organization. The grants received towards the construction of building, acquisition of assets are treated as capital receipts as they are non-recurring in nature. இதில் இந்த பில்டிங், பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்ஸ் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேமெண்ட், சேலரி இதெல்லாம் வந்து ரெவென்யூ இன் நேச்சர். அதே மாதிரி டொனேஷன்ஸ் இருக்கு, நிறைய டொனேஷன்ஸ்லாம் வருமா இல்லையா. இப்போ இந்த ஸ்பெஷல் டொனேஷன், ஜென்ரல் டொனேஷனை வந்து நீங்கள் வி ஹேவ் டு கன்சிடர் அஸ் ஏ ரெவென்யூ. ஏன்னா அது அடிக்கடி எல்லாருமே ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டொனேஷனாக இருக்கும். ஸ்பெஷல்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக
இதுக்காக டொனேஷன் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் ரிசிப்டா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, தென் ஹானரேரியம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலரி மாதிரி தான். இப்போ திடீர்னு ஒரு அந்த அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதா இருக்கும், அதுக்காக நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். தென் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது அடிக்கடி நடக்கூடியது. ஸோ அதனால இது வந்து இட் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். இந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு முறை தான் வாங்குவோம். புரியுதா? இப்போ டேபிள் டென்னிஸ் டேபிள், பில்லியர்ட்ஸ் டேபிள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு முறை வாங்கிட்டா போதும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி. புக்ஸ் லைப்ரரியில புக்ஸ் வாங்கி வைக்கிறது வந்து ஒரே முறை தான் வாங்கி வைப்போம். ஸோ அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா வந்து கன்சிடர் பண்ணும். சரியா? இப்போ அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்த்தோமா, இப்போ அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை வில் சீ நோ. ஓகே, so income and expenditure account is a summary of income and expenditure of a not-for-profit organization prepared at the end of the accounting period. It is prepared to find out the surplus or deficit pertaining to a particular year. So இந்த income and expenditure account எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் இயர்ல நம்ம கிட்ட வந்து கேஷ் சர்ப்ளஸா இருக்கா இல்ல டெபிசிட்டா இருக்குன்றத அசைன் பண்றது இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை போடுறோம். இட் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர். இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர்னு பார்த்தோம். இது வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் வந்து டெபிட் பண்ணணும், இன்கம் அண்ட் கெயின்ஸை வந்து கிரெடிட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நமக்கு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இருந்தால் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, so it is just like preparing a profit and loss account. So in this account, incomes are shown on the credit side, expenses are shown on the debit side. Apart from cash items, non-cash items such as income accrued but not yet received, loss or gain on sale of fixed asset, depreciation, etc. will also be recorded. அதில் இந்த நான் கேஷ் ஐட்டம்ஸ்லாம் அதில் வராது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இதில் வரும். அவ்வளோதான். It helps to enable the members to know the working of the organization and to know whether its income is sufficient to meet its expenses. It can be prepared from a given receipts and payment account. இப்போ income and expenditure account எப்படி ப்ரிப்பேர் பண்றது we'll see step by step. Okay, first opening and closing balance of cash and bank in receipts and payment account must be excluded. ஸோ இதில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷும் பேங்க்கும் இதில் வந்து காமிக்க கூடாது, ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. அடுத்தது கேஷ் கேபிட்டல் ரிசிப்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். இதில் வந்து கேபிட்டல் சம்பந்தமான ரிசிப்டா இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தாலும் சரி இதில் எதுவுமே காமிக்க கூடாது. ஒன்லி ரெவன்யூ ரிசிப்ட் ரெவன்யூ expenditure will be recorded. So only revenue receipts pertaining to the current year should be taken to the credit side of the income and expenditure account also. So income side ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரெடிட் சைடில் வந்து ஒன்லி ரெவன்யூ ரிசிப்ட் மட்டும் தான் அதில் காமிக்கணும். அதே மாதிரி டெபிட் சைடில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் காமிக்கணும். ஸோ டியூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஷுட் பி மேட் ஃபார் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், income accrued for the current year and for the amount relating to the previous year or years. அடுத்தது similarly the revenue expenditure relating to the current year only must be taken into the debit side of income and expenditure account. Adjustment must be made for outstanding previous year of the year and the current year and for the prepaid expenses of the previous year and current year. Okay, இப்போ இதில் இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அது எப்படி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் போட்டோமோ அதே மாதிரி இது டபுள் சைடில் போடணும், டெபிட் கிரெடிட் மார்க் பண்ணணும், நேம் ஆஃப் தி கிளப் ஆர் இன்ஸ்டிடியூஷன் எழுதிட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்றது சென்டரில் எழுதணும். சரியா? இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஐ டோல்டு இட் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட்னா வாட் இஸ் த ரூல்? எக்ஸ்பென்சஸ் லாஸை டெபிட் பண்ணணும், இன்கம் அண்ட் கெயின்ஸை கிரெடிட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் பண்ணியிருக்காங்க, இன்கம்மை வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஓடி ரெக்ரேஷன் கிளப்
prepare income and expenditure account for the year ended 31st March 2018. ஸோ இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போடுறதுக்கு நமக்கு கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டாக தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஹெட்டிங் எழுதணும். ஊட்டி இந்த புக்ஸ் ஆஃப் ஊட்டி ரெக்ரேஷன் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 31st March 2018. இப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. பேஜ் நம்பர் 51ல பாருங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட், இது இட் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட், வராது. அடுத்தது ரெண்ட் ரிசீவ். ஸோ இப்போ இதில் வந்து ரெவன்யூ ஐட்டம்ஸ் மட்டும் தான் நீங்கள் பொறுக்கி விடணும். சரியா? இப்போ ரெண்ட் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஐட்டம். ஸோ ரெவன்யூ ஐட்டம் எந்த சைடில் வரும், இன்கம் சைடில் போட்டுடணும். அடுத்தது சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இது வராது, ஏன்னா இது கேபிட்டல் ரிசிப்ட்ல வரணும். ஸோ அதனால இட் வில் நாட் கம். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆல்வேஸ் இட் இஸ் ஏ ரெவன்யூ. ஸோ நமக்கு வரக்கூடியது தான். ஸோ இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிசிப்ட் சைடில் இன்கம்க்கு தேவையான ரெவன்யூ ரிசிப்டை மட்டும் பொறுக்கி இன்கம் சைடில் போட்டுரும், அவ்வளோதான். ஓகே. தென் அதே மாதிரி பேமெண்ட் சைடில் அதே மாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எதெல்லாம் இருக்கோ அதை பிக் அவுட் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் காமிக்கணும். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வரும், ஸ்டேஷனரி பே பண்ணதுக்கு வரும், கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்பயாவது ஒரு முறை தான் அது பர்ச்சேஸ் பண்ணும், அதனால அதை வந்து இதில் காமிக்கக்கூடாது. அடுத்தது சேலரி காமிக்கலாம், க்ளோசிங் பேலன்ஸ் வராது. அப்புறம் நீங்கள் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ இன்கம் சைடு அதிகமாக இருந்துச்சு, இதில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சர்ப்ளஸ். எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சு, இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா டெபிசிட்னு காமிக்கணும். புரிஞ்சுச்சா? கார்த்திக் புரிஞ்சிருச்சு சார். புரிஞ்சுச்சா? எஸ் சார். எஸ் சார். அன்பரசன், அன்பரசன், இப்போ இந்த செகண்ட் லெசன்ல நீங்க வந்து எத்தனை சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 8 சம்ஸ் வரலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். சரியா? ஓகே, மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார்.